கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜேம்ஸ் கலிங்டன் என்ற இரட்சணிய சேனையைச் சேர்ந்த போதகர் கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு சென்று ஊழியம் செய்தார். அங்கே கடின உழைப்பினாலே அவர் அநேக திருச்சபைகளை நிர்மாணித்து அவர் உகாண்டா தேசத்திலே பிஷப் ஆனார். அங்குள்ள திருச்சபைகளை அவர் நிர்வகித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு துஷ்டனால் அவர் கொல்லப்பட்டார். அவர் இரத்த சாட்சியாக அங்கே மரித்ததை கேள்விப்பட்ட அவரை அனுப்பின இரட்சணிய சேனை திருச்சபை எல்லாம் அவருக்காக ஜெபித்தன. அவருடைய ஊழியத்தை யார் செய்வார் என்று சிறந்த மற்றொரு போதகரை அதிலே நியமித்தார்கள். ஆனால் அவருடைய சொந்த தேசத்திலே ஊழியம் செய்து வந்து அவருடைய மகன் அந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டதும், நான் உகாண்டாவுக்கு சென்று என் தகப்பனை கொலை செய்தவனை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்துவேன் என்று சொன்னான். எல்லாரும் சொன்னார்கள், தகப்பனை கொன்றவனை நான் நேரிலே சென்று கொன்று விடுவேன் என்று அநேக சபதம் எடுத்து அப்படி செய்தும் இருக்கிறார்கள். அதுதானே வழக்கம். நீங்கள் என்னவென்றால் அவனை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்துவீர்களா? அது சாத்தியமா? அப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவன் எப்படி கொலை செய்வான்? எனவே யோசித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் அவன் விடாப்பிடியாக நான் உகாண்டா தேசத்துக்கு சென்று ஊழியம் செய்வேன் என்று அங்கே சென்றான். அங்கே போனால் இவனுடைய தகப்பனை கொண்டவன் ஏற்கனவே ஜெயிலிலே போடப்பட்டு அங்கே அவன் மரித்திருந்தான். எனவே இவருடைய நோக்கம் அவனை ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்த முடியாமற் போனது. ஆனாலும் அவனையும் அவனுடைய குடும்பத்தை குறித்தும் இவர் தீவிரமாய் விசாரித்து அவனுடைய மகனை சந்தித்து தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். அவருடைய மகன் தன்னுடைய தகப்பன் செய்த அந்த கொடூர செயலுக்காக மனம் வருந்தினான். இவர் அவனுக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்லி, நீயாவது ரட்சிக்கப்பட்டவனாக அவன் குடும்பத்தை காத்துக்கொள் என்று போதித்தார். அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டான். அவனுடைய குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டார்கள். ஊழியக்காரர்களை குறித்த சாதனைகளிலே மிக குறிப்பாக இதை பதிவு செய்து வைத்தார்கள். தகப்பனை கொண்டவனை பழிவாங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நேசித்து அவர்களுடைய குடும்பத்தை கர்த்தருக்கு நேராக வழிநடத்தினவர் ஒருவர் இருக்கிறார். அது ஜேம்ஸ் விங்ஸ்டன் அவருடைய மகன் என்று பதிவு செய்து வைத்தார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44-45, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். தேவன் நமக்கு மன்னித்தது போல நாமும் மன்னிக்கும் போது நாம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு புத்திரராக மாறுகிறோம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு நமக்கு நியமிக்கப்பட்ட வாழ்க்கை ஓட்டத்தை ஓடும்படிக்கு கர்த்தர் நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.